கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரமுள்ளதாக. நம்ம எரேமியா 15 அதிகாரம் பார்த்துருக்கோம். நீ 16வது அதிகாரம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகுது. என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் எரேமியா இடத்துல நீ என்ன செய்வா, ஒரு பெண்ணை நீ விவாகம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாரு. இந்த தேசத்தில் எரேமியாவை பார்த்து நீ திருமணம் முடிக்காத அப்படிங்க. ஏன்னா இங்கே இதாவில் நீ திருமணம் முடிச்சாச்சுன்னா உனக்கு குமாரும் குமார்த்திகளும் என்ன செய்வாங்க, பிறப்பாங்க. அதனால் அவங்க நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த தேசத்தை என்ன செய்கிறேன், ஜனங்களெல்லாம் அழிக்க போகிறேன். அதனால் உனக்கு இங்கே குமாரரும் குமார்த்திகளும் என்ன செய்ய வேண்டாம், உனக்கு இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இந்த இடத்துல பிறக்கிற குமாரர்கள் குமாரத்திகள்லாம் அவர்களை பெற்ற தாய்களையும் கூட அவர்கள் பிதாக்களையும் குறித்து கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, மகா கொடிய வியாதிகளால் அவங்க என்ன செய்வாங்க, சாவாங்க. அதனால் உனக்கு இங்கே இருந்துச்ச வேண்டாம், நீ திருமணம் முடிக்காண்டா, உனக்கு இங்கே குமார குமார்த்திகள் பிறக்க வேண்டாம்னு சொல்லி எரேமியாட்ட சொல்கிறாரு. அந்த ஜனங்களில் எப்படி அழிவார்களா, அவங்க கொடிய வியாதினால் சாவாங்க. அடுத்தலாம் அவங்க செத்து போயிருக்கும்போது அவங்களுக்கு புலம்புறதுக்குன்னா அழுறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கும் யாரும் இருக்க மாட்டாங்க. நிலத்தின் மேலே என்ன செய்வாங்க, அவங்க சும்மா எருவாக போயிடுவாங்க. அடக்கம் பண்ண காலாதபடி சும்மா நிலத்திலே அந்த பிரேதங்கள் கிடந்து என்ன செய்யும், அப்படி எருவாகிறவர்கள்னா எப்படி சாணியில் கிடந்து மக்கி எப்படி எருவாக போகுதோ, இதே போல் அவங்க நினச்சிவாங்க எருவாகிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்க நினச்சிவாங்க பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் தான் நினச்சிவாங்களாம் அடிச்சு போகலாம். பட்டயத்தெல்லாம் ஒருவருக்கு ஒருவர் நினச்சிவாங்க, பட்டயத்தை சேர்த்து அடித்து ஒருவருக்கு சண்டை போட்டு என்ன செய்வாங்க, சாவாங்க. இல்லாது பஞ்சத்தினால் என்ன செய்வாங்க, மடிஞ்சு போவாங்க. அவருடைய பிரேதம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கு தான் என்ன செய்யும், இரையாக போகுது. அதனால் நீ என்ன செய்யாத, இந்த தூக்க வீட்டில் இப்படிப்பட்ட இடத்துல இவங்க மறிச்சிருக்கிற இடத்துல குமாரத்துக்கு எல்லாரும் மறித்து போய் கிடக்கிற இடத்துக்கு அது தூக்க வீட்டு. இந்த தூக்க வீட்டுக்கு நீ என்ன செய்யாத, நீ பிரவேசியாத. அங்கே நீ என்ன செய்யாத, புலம்புறதுக்கு நீ என்ன செய்யாத, நீ போகாத. அவர்களுக்காக நீ பரிதேக்கவும் செய்யாத அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இறைமட்டு சொல்கிறாரு. அது மாத்திரமல்ல, என் சமாதானம் என் கிருபை என் இரக்கத்தையும் கூட நான் அந்த ஜனத்தை விட்டு நான் செஞ்சுட்டேன், எடுத்து போட்டுட்டேன்னு சொல்கிறாரு. ஜனங்கள் அந்த அளவில் விக்கிரகங்களை நினைச்சுறாங்க, பின்பற்றுறாங்க. அபச்சாரத்துக்கு பின்பற்றுறதுனால நான் அந்த ஜனங்களை விட்டு நினைச்சிறேன். நான் அவங்களுக்கு இரக்கம் பாராட்டாதபடிக்கு, தயவு பாராட்டாதபடிக்கு, கிருபையை பாராட்டாதபடிக்கு நான் அவங்கள விட்டு என்ன செஞ்சுட்டேன், விலகிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த தேசத்தில் பெரியோரும் சிறியோரும் எல்லாருமே என்ன செய்வாங்க, குமாரர்கள் குமாரத்திகள் சாவார்கள்னு பார்த்தோம். அங்கே பெரியோர்கள் சிறியோர் எல்லாருமே என்ன செய்வாங்க, செத்து போவாங்க. அவங்கள யாருமே அடக்கம் பண்ண மாட்டாங்க. அவர்களை யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அவங்களுக்காக புலம்ப மாட்டாங்க. இவர்கள் செத்து போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்கள கீறி கொண்டு மொட்டை அடிக்கவும் இங்கே என்ன தேசத்தில் யாருமே இல்லை. அதனால் செத்தவர்கள் மித்தம் உண்டான அப்பத்தை துக்கத்துக்கு என்ன செய்வாங்க, செத்த வீட்டில் மக்கள் செத்து போயிட்டாங்கன்னா துக்கம் விசாரித்து அதுக்கு என்ன செய்வாங்க, சாப்பாடு போடுவாங்க. இந்த சாப்பாடும் போடுறதுக்கு என்ன செய்யலை, அங்கே ஆள் இல்லை. அங்கே யாருமே செத்தரில் மித்தம் உண்டான துக்கத்தை ஆற்றவர்களுக்கு அப்பம் பங்கிடப்படுவதும் இல்லை. ஒருவனுடைய தகப்பனுக்காவது ஒருவருடைய தாய்க்காவது யாராவது துக்கப்படுறாங்களா, தேற்றவளின் பாத்திரத்தை யாரும் என்ன செய்யலை, குடிக்கிறதுக்கும் யாரும் கிடையாது. அதனால் நீ அவர்களோடு புசிக்க முடியும் என்ன செய்யாத, நீ துக்க வீட்டுக்கு அங்கே போய் உட்காராத, விருந்து வீட்டுக்கு என்ன செய்யாத, நீ பிரவேசிக்காதன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறாங்க. அதனால் இந்த இடத்துக்கு என்ன செய்யாத, நீ போகாதன்னு சொல்கிறாரு. இதோ அவ்விடத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்கள் நாட்களிலும் நான் நினச்சுவேன், இவ்விடத்தில் நான் உங்கள் கண்களுக்கு முன்பாகவும் உங்கள் நாட்களிலுமே சந்தோஷத்தின் சத்தத்தையும் மகிழ்ச்சி சத்தத்தையும் மணவாளின் சத்தத்தையும் மணவாட்டின் சத்தத்தையும் நான் என்ன செய்வேன், நான் ஓய பண்ணுவேன்னு சொல்லி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் என்ன சொல்கிறாரு. நீ இந்த வார்த்தைகளெல்லாம் போய் என்ன செய்ய, இந்த ஜனத்துக்கு என்ன செய்ய அறிவிக்கும் போது அவங்க உன்னை நோக்கி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத்தனை பெரிய தீங்கு எங்கள்கிட்ட நீ எப்படி கூறுறது, நாங்கள் என்ன அக்கிரமம் செஞ்சோம், நாங்கள் எங்கள் தேவனுக்கு விரோதமாக நாங்கள் என்ன பாவம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா, நீ அவர்களை நோக்கி சொல்லு, உங்கள் பிதாக்கள் என்ன செஞ்சிட்டாங்க, என்னை விட்டு அந்நிய தேவர்கள் பின்பற்றி போயிட்டாங்க, அந்நிய தேவர்களை சேவித்தாங்க, என்னை பணிந்து கொள்ளலாம், அதை போய் பணிந்து கொண்டாங்க, என்னோட நியாயப்பிரமாணத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, கைவிட்டுட்டாங்க. அதனால் நான் உங்கள் பிதாக்களை பார்க்கலாம் நீங்கள் நினச்சிங்க அதிக கேடாக நடந்துட்டீங்க. இங்கே கர்த்தருடைய சொல்ல வார்த்தை என்ன செய்யல, கீழ்ப்படியாதபடிக்கு உங்கள் இருதயத்தை என்ன செஞ்சிட்டீங்க, நீங்கள் கடினப்படுத்தி நடக்கிறீங்க. அதனால் இந்த தேசத்தில் உங்கள் பிதாக்கள் அறியாத தேசத்துக்கு கர்த்தர் என்ன செய்வேன், நீங்கள் இது வரைக்கும் அறியாத பிதாக்களுடைய தேசத்துக்கு உங்களை என்ன செஞ்சிருவேன், துரத்தி விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அங்கே நீங்கள் போய் என்ன செய்வீங்க, இரவும் பகலும் அந்நிய தேவர்களை தான் என்ன செய்வீங்க, சேவிப்பீங்க. அங்கே நான் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், தயை செய்ய மாட்டேன்.
சொல்லிட்டு சொல்கிறாரு, இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்துலேருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு இனிமேல் என்ன செய்ய மாட்டீங்க, சத்தியம் பண்ணாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசத்துலேருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, சத்தியம் பண்ணுவீங்க. நான் அவர்களுக்கு பிதா கொடுத்த அவருடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறாரு. எங்கே இவங்க வந்து அறியாத தேசத்தில் இருந்தாங்க, கொண்டு போனார் கர்த்தர். ஆனால் அவங்க கர்த்தருடைய சொல்லி வார்த்தை கீழ்ப்படியாதனால மீண்டும் நான் என்ன செஞ்சிடறேன், அறியாத தேசத்துக்கு அந்நிய தேவையில் பின்பற்றுறதுனால அங்கேயே நான் என்ன செஞ்சிடறேன், அழைச்சி கொண்டு போவேன்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அப்படி போகும்போது இவர்களுக்கு என்ன நடக்கணும்னா, மீன் பிடிக்கிற அநேகரை கர்த்தர் நினச்சி வரான், அந்த மக்களுக்கு அனுப்புவாராம். அவன் இடத்துல வேட்டைக்காரராக அநேகரை நினச்சி வராங்க அனுப்புவாராம். அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையின் வெடிப்புகளிலும் இருந்து என்ன செய்வாங்களாம், இவங்களை வேட்டையாடுவாங்களாம். அந்த சமயத்தில் என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலே என்ன செய்யுது, நோக்கமாக இருக்குது. அவர்கள் என் முகத்துக்கு முன்பாக என்ன செய்யாங்க, மறந்துருக்கிறதில்ல. அவருடைய அக்கிரமம் அவருடைய கண்களுக்கு முன்பாக என்ன செய்யலை, மறந்துருக்கிறதும் இல்லை. நான் அவருடைய அக்கிரமத்துக்கும் அவருடைய பாவத்துக்கும் என்ன செய்வேன், ரெட்டிப்பாக என்ன செய்வேன், நீதியை நான் சரி கட்டுவேன்னு சொல்கிறார். என் தேசத்தை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்க. என் சுதந்திரத்தை அவங்க சீண்டு என்ன செஞ்சாங்க, அருவருப்பாக்கி நாட்டமான விக்கிரகங்களினால என்ன செஞ்சாங்க, தேசத்தை நிரப்பிட்டாங்க. அதனால் என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுற நாளில் அடைக்கலமாக கர்த்தாவே நான் நினைச்சுவேன், எங்களை மெய்யாகவே எங்கள் பிதாக்கள் பிரயோஜனமில்லாத பொய்யையும் மாயையும் இவங்க என்ன செய்கிறாங்க, கைப்பற்றினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் மனுஷன் தங்கள் தேவர்களை உண்டு பண்ணலாமா, உண்டு பண்ணக்கூடாதுல்ல, அவர்கள் தேவர்கள் அல்ல, தேவர்களால் தெய்வத்தை அவங்க உண்டு பண்ணிட்டாங்க. அதனால் இப்பொழுது நான் அவர்களுக்கு என்ன செய்வேன்னா, என் கரத்தையும் என் பலத்தையுமே நான் அவங்களுக்கு தெரியப்படுத்துவேன். அப்போ என் நாமம் யெகோவா என்று சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, அறிந்து கொள்வாங்க. இப்படிலாம் நான் செய்யும்போது இதே போல தான் கர்த்தர் நம்மளையும் பார்த்து என்ன சொல்கிறாரு, நம்மளும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி நம்ம போய் விக்கிரகங்களை பின்பற்றினா கர்த்தர் நமக்கும் இதே அழிவு தான் தருவேன்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம விடுதலை இல்லாமல் இருக்கிறோன்னா, நம்ம கர்த்தரை விட்டு பின்வாங்கி விக்கிரகங்களை பின்பற்றி விபச்சாரம் வேசித்தனுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் நமக்கும் இது மேலே பட்டயத்துக்கு மேலே பட்டயம் வருது, மரணத்துக்கு மேல் மரணம் வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம என்ன செய்யணும், அந்த ஜனங்களை போல் இல்லாதபடிக்கு கர்த்தரோட உண்மையான திகதேசிகள் உண்மையான வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடந்தும் இருந்தால் நமக்கு என்ன செய்ய விடுதலை உண்டு. இல்லைன்னா நமக்கும் இப்படி தான். அதனால் இதுக்கு நம்ம இது வரைக்கும் இப்படி நடந்திருந்தால் கூட என்ன செய்வோம், நம்ம மனம் திரும்பிட்டோன்னா கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அடுத்தல 17வது அதிகாரம்னா யூதாவின் பாவம் எனது இரும்பு எழுத்தினால் என்ன செய்தான் எழுதப்பட்டிருக்கிறான், வைரத்தின் நுனியினால் என்ன செய்தான் எழுதப்பட்டிருக்கிறான். அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களின் கொம்புகளிலும் அது என்ன செய்தான் பதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார். யூதாவின் பாவம் இரும்பெழுத்தலினாலும் வைரத்தின் நுனியினால் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடன் கொம்புகளில் அது பதித்திருக்கு. உயர்ந்த மேடுகளின் மேல் பச்சையான மரங்கள் அண்டில் இருந்த அவருடைய பலிபீடங்கள், அவர்கள் தோப்புகள், இது அவருடைய பிள்ளைகளாக நினைக்கும்படி இப்படிலாம் என்ன செய்து எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்கிறார். அவங்க செய்த பாவத்தினால இதில் இப்படிலாம் எழுதப்பட்டிருக்குறேன்னு சொல்கிறார். அடுத்தல வயல் நிலத்தில் உள்ள என் மலையே, நீ உன் எல்லைகளெல்லாம் செய்த பாவத்தின் மித்தம் நான் உன் ஆஸ்தியை உன் எல்லா பொக்கிஷங்களும் மேடைகளையும் கூட நினச்சிவேன் சூறையடிப்பார். மலையில் உள்ள வயல் நிலத்துள்ள மலைக்கு கூட நீ செஞ்ச பாவத்தினால நினைச்செஞ்ச நான் உன்னை மேடைகளையும் நான் சூறையடிப்பேன்னு சொல்கிறாரு. அப்படியே நான் உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தானே என்ன செஞ்சிட்டானா அதை விட்டுட்டா. நீ அறியாத தேசத்தில் உன்னை உன் சத்துருக்களுக்கு என்ன செய்த நான் அடிமையாக்குவேன். என்றென்றைக்கு எரியத்தக்கதாக என் கோபத்தின் அக்கிரமத்தை நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு மூட்டிட்டீங்க. அதனால் யாரெல்லாம் மனுஷன் மேல் நம்பிக்கை வச்சு மாம்ச மனதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா இவங்கெல்லாம் மனுஷன் மேல் என்ன செஞ்சுட்டாங்க, நம்பிக்கை வச்சு விக்கிரங்களை பின்பற்ற ஆரம்பிச்சனால கர்த்தர் சொல்கிறாரு, மனுஷன் மேல் நீங்கள் நம்பிக்கை வச்சு மாம்ச மனதை என் புயபலமாக்கி கொண்டதுனால நீங்கள் என்ன செஞ்சாங்க, உங்களுடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகுனதுனால நீங்கள் சபிக்கப்பட்டவன் சொல்லி கர்த்தர் சொல்லுகிறாருன்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, அவன் வந்து எப்படி இருப்பானா, மனுஷனை நம்பினவன் அந்தர வெளியில் கரலையாய் போன ஒரு செடியை போல் என்ன செய்வானா அவன் இருப்பானா. அந்தர வெளியில் கரலையாய் போன செடியை போல் இருப்பானா. நன்மை வருகிறத கூட அவன் செய்ய மாட்டான், காண மாட்டான். வனாந்திரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்தில் தான் என்ன செய்வானா தங்குவானா. யார் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கரலையாய் போன செடியை போல் இருந்து நன்மை வருகிறதை காணாதபடிக்கு வனாந்திரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் அவங்க என்ன செய்வாங்களாம், தங்குவாங்களாம். ஆனால் யார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்களோ, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் கர்த்தர் பாக்கியவான்னு சொல்கிறாரு. இப்போ வந்து மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படி இருப்பான்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தண்ணீர் அண்டையில் என்ன செய்வாங்க, நாட்டப்பட்டதும்
தண்ணீர் ரெண்டில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களிலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத மனுஷன் எப்படி இருக்கான், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது நமக்கு எந்த குறையுமே வராதான். தண்ணீர் ரெண்டில் ஒரு செடி நாட்டப்பட்டு அது எப்படி செழிப்பாக இருக்குமோ அந்த செழிப்பை கர்த்தர் நமக்கு கொடுப்பாராம். நமக்கு உஷ்ணமும் வராது, நமக்கு மழை தாழ்ச்சி என்ன செய்யாது, வராது. மழை தாழ்ச்சி வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கணும் மரத்தை போல். எப்படி மழை தாழ்ச்சி இல்லாத படிக்க இருக்கும்போது செழிப்பாக எப்படி இருக்குதோ அந்த மரத்தை போல் என்ன செய்வாங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் இருப்பான்னு சொல்கிறாரு. ஆனால் எல்லாவற்றையும் பார்ட்டிலும் இருதயம் தான் என்ன செய்யுது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதுன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் பார்ட்டிகளும் நம்முடைய இருதயம் தான் என்ன செய்யுது, திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறதான். அதை அறியத்தக்கவன் யாருன்னு சொல்லி கேட்குறாரு. கர்த்தர் மட்டும் தான் என்ன செய்வார், அந்த நம்ம இருதயம் எப்படி இருக்குன்னு சொல்லதை அவர் அறிவாராம். அதனால் கர்த்தராய் நானே ஒவ்வொருவனுக்கும் அவரவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராயிரும் உள்ளிந்திரில் ஆராயிரும் சோதிக்கிறவரும் கர்த்தர் தான் சொல்கிறார். அதனால் நம்முடைய இருதயம் நான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கல, கர்த்தர் மேலே தான் நம்பிக்கை வச்சுக்குன்னு சொல்லலாம். ஆனால் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர் யார், கர்த்தர் மட்டும் தான் அறிய முடியும். மனுஷங்களை யாரும் நினைச்ச முடியாது, அறிய முடியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, அநியாயமாய் யாரெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு முட்டையிட்டு அவையும் காத்தும் குஞ்சு பொறிக்காத மாதிரி போகிற கவுதாரிக்கு அவங்க என்ன செய்வாங்களாம், சமாதானமாக இருப்பாங்களாம். ஐஸ்வர்யவான்கள் அநியாயமாக பொருளை சம்பாதிக்கிறவன் ஒரு கவுதாரி என்ன செய்யுது, முட்டையிட்டு அதை அவையும் காத்தும் அதுக்கு என்ன செய்யுது, குஞ்சு பொறிக்காதான். அதுக்கு சமமாக என்ன செய்வாங்களாம், அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவங்க இருப்பாங்களாம். அவங்க தன் பாதி வயதில் என்ன செய்வாங்க, அதை விட்டுட்டு முடிவிலே அவங்க என்ன செய்வாங்களாம், மூடனாக இருப்பாங்களாம். எங்கள் பரிசுத்த ஸ்தானம் ஆதி முதற்கொண்டு உயர்ந்த மைமுள்ள சிங்காசனமாக இருக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இஸ்ரவேலின் நம்பிக்கையாக கர்த்தாவே உம்மை விட்டு விலகிற யாவரும் வெட்கப்படுவாங்கங்கிறார். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு விலகி போகிறாங்களோ அவங்கெல்லாம் வெட்கப்படுவாங்கன்னு சொல்கிறார். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு என்ன செய்வாங்க, அவங்க விலகி போயிட்டாங்களாம். கர்த்தரை விட்டு யாரெல்லாம் விலகி போகிறாங்களோ அவங்க வெட்கப்படுவாங்களாம். அவங்க ஜீவனுள்ள தண்ணீர் ஊற்ற கர்த்தரை விட்டு விலகி போனபடினால் அவர்கள் என்ன செய்வாங்க, அவங்களோட பேர் புளிதில் தான் எழுதப்படுவான். பேர் புளிதில் எழுதப்பட்டால் என்ன செய்யும், காற்று அடித்தோன்னா என்ன செய்வது, மறைஞ்சு போயிடும். அப்படியே தான் என்ன செய்வாங்க, கர்த்தரை விட்டு விலகி போகிறவங்க பேர் பூமியில் புளிதில் என்ன செய்யுமா, எழுதப்படுமா. அதுங்க கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் என்ன செய்வேன், குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரே என் துதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. இதோ இவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை எங்கே இப்பொழுது வரட்டும்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஏன்னா இப்படிப்பட்ட ஜனங்கள் அந்த ஐஸ்வர்யவான் இந்த அநியாயமாக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க சொல்கிறாங்களாம், எங்களை குணமாக்கும், அப்போ நாங்கள் குணமாவோம். எங்களை ரட்சியும், அப்போ நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். தேவரே நீர் தான் என் துதின்னு சொல்லிட்டு இவர்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுவாங்களாம், கர்த்தருடைய வார்த்தை எங்கே போச்சு, அது என்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். நானும் உண்மை பெண் பெற்ற மேய்ப்பன், இதற்கு நான் மிஞ்சி நடக்கல, ஆபத்தினால நான் விரும்புகிறதும் இல்லை என்று நீ அறிவீர். என் உதடுகள் என்று புறப்பட்டது உமக்கு முன்பாக செவ்வியாக இருந்துன்னு சொல்கிறார். நீர் பயங்கரமாக இராதையும் தீங்கினாலே நீரே எனக்கு அடைக்கலாம். நான் வெட்கப்படாதபடிக்கு என்னை துன்பப்படுத்துறவர்கள் என்னை என்ன செய்வாங்க, என்னை வெட்கப்படுவார்களாகன்னு சொல்லி எதையுமே சொல்கிறார். இவங்க என்னோடய வார்த்தையெல்லாம் கேளாத கர்த்தர் சொல்கிறாரு. இவங்களாம் என்னோடய வார்த்தை கேளாதபடி இருக்கிறதுனால யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ, என்னை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்களோ அவங்களாம் வெட்கப்படுவாங்க. யாரெல்லாம் கலங்கடிக்கிறாங்களோ அவங்களாம் கலங்கு வருவாங்க. அவர்கள் மேல் தீங்கு என்ன செய்யும், வரும். தீங்கு வர பண்ணி ரெட்டிப்பான நொறுக்குதெல்லாம் அவர்கள் என்ன செய்யும், நொறுக்குன்னு சொல்கிறாப்புல. அதான் கர்த்தர் பேரையுமே பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, நீ போய் யூதாவின் ராஜாக்கள் வரத்தும் போக்குமா இருக்கிற இந்த ஜனங்களின் புத்திரட வாசலும் எருசலேம் எல்லா வாசல்களிலும் நின்று கொண்டு அவர்களுக்குடனே நீ என்ன சொல்லணும் அப்படின்னா, யூதாவின் ராஜாக்கள் மற்றும் ஜனங்கள் புத்திரருடைய வாசல் எருசலேமுக்கு எல்லா வாசல்லையும் போய் நின்று கொண்டு அவர்களோட நீ சொல்லுன்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த வாசல்களில் பிரவேசிக்கிற யூதாவின் ராஜாக்கள் எல்லா யூதரும் எருசலேம் எல்லா குடிகளுமே நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அந்த வார்த்தையை நீ போய் பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் யூதாவின் ராஜாக்கள் மனுஷங்களுக்கும் போய் நீ சொல்லுன்னு சொல்கிறார். அது என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஓய்வு நாளில் நினச்சிங்க என் சுமையில எடுத்துக்கொண்டு அவைகளை எருசலேமின் வாசல்களில் கொண்டு வராதங்க. ஓய்வு நாளில் சுமைகளை எடுத்துக்கொண்டு எருசலேமின் வாசல் அங்கே சபை இருக்கிறனால என்ன செய்கிறாரு, அங்கே நீங்கள் கொண்டு வரக்கூடாதுங்கிறாரு. ஓய்வு நாளில் உங்கள் வீடுகளிலிருந்து சுமையை நினச்சிக்கூடாது, வெளியே கொண்டு போகக்கூடாதுங்கிறாரு.
ஓய்வு நாளில் சுமையை எடுத்து வாசலுக்குள்ளும் கொண்டு வரக்கூடாது. ஓய்வு நாளில் வீடுகளிலிருந்து சுமையை கூட எடுத்துக்கொண்டு வெளியிலையும் எண்ணிச்சக்கூடாது, நீங்கள் கொண்டு போகக்கூடாது. ஒரு வேலையும் செய்யாத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களுக்காக நீங்கள் நினைச்சிங்க ஆத்துமாக்களுக்காக எச்சரிக்கையாக இருந்து கர்த்தரை தேடணும்னு சொல்கிறார். நான் உங்கள் பிதாக்களை எப்படி நான் கட்டளையிட்டு இருந்தானோ அந்தப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, என்னோடய ஓய்வு நாளை என்ன செய்யுங்க, பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்கிறார். ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, வெளியிலேருந்தும் எதுவும் கொண்டு வரக்கூடாது, உள்ளேருந்து எதுவும் கொண்டு போகக்கூடாது. என்னோடய ஓய்வு நாளை நீங்கள் பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறாரு. ஆனால் அவர்களோ என்ன செய்கிறாங்க, கேளாதபடிக்கு தங்கள் செவியை கர்த்தருடைய வார்த்தை கேளாதபடிக்கும் அவருடைய செவியை என்ன செய்கிறாங்க, சாயாமலும் போய் கேளாதபடிக்கு புத்தி ஏற்றுக்கொள்ளாத படிக்கும் தங்கள் கழுத்தை என்ன செஞ்சுட்டாங்க, அவங்க கடினப்படுத்திட்டாங்க. இப்படின்னு சொல்லியும் அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இதாக ஜனங்கள் கீழ்ப்படியாத படிக்கு தங்கள் கழுத்தை நினைச்சாங்க, கடினமாக்கிட்டாங்க. அதனால் நீங்களும் வேணில் ஓய்வு நாளில் இந்த நகரத்தின் வாசலுக்குள்ளே சுமையை கொண்டு வராத படிக்கும், ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யாத படிக்கும், அது பரிசுத்தமாக்கும் படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேட்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஓய்வு நாட்களில் எந்த பொருட்களையும் வெளியிலையும் உள்ளே கொண்டு போகாத படிக்க இருந்து கர்த்தரை பரிசுத்தமாக்குனர்களாக இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார், நீங்கள் இப்படி இருந்தால் தாவீதின் சிங்காசனில் உட்கார்ந்திருக்கிறவர்களும் ரதங்களின் மேலும் குதிரைகளின் மேலும் ஏறுவர்களுமாகிய ராஜாக்களும் ராஜகுமாரர்களும் அவர்கள் பிரபுக்களும் யூதாவின் மனுஷரும் எருசலேம் குடிகளும் இந்த நகரத்தின் வாசல்களுக்கு என்ன செய்வாங்க, பிரவேசிப்பாங்க. இந்த நகரம் என்றென்றைக்கு என்ன செய்யும், ஒரு குடியுள்ளதாக இருக்குங்கிறார். யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் சுற்றுப்புறங்களில் ஊர்களில் உள்ள பென்யமின் தேசம், பள்ளத்தாக்கில் உள்ள சீமை, மலைநாடு, தெற்கிலிருந்து வர ஜனங்கள், சர்வாங்க தகன பலிகள் மற்றும் பலிகள், போஜன பலிகள், தூப வர்க்கங்கள், சோத்திர பலிகள் இதெல்லாம் என்ன செய்வாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்கிறார். அடுத்தல நீங்கள் என்ன செய்யணும், ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும் படிக்கும், ஓய்வு நாளிலே சுமையை எருசலேமின் வாசல்களுக்கும் எடுத்து வராத படிக்கும் என் சொல்ல நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னால் நான் அந்த வாசலை என்ன செய்வேன், நான் தீ கொளுத்துவேங்கிறார். அது எருசலேமின் அரண்மனையில் என்ன செஞ்சிருமா, பட்சித்து போட்டுருமா. அது அந்த தீயை அடித்தது அவிந்தே போகாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஓய்வு நாளை என்ன செய்யணும், பரிசுத்தப்படுத்துங்கிறார். நம்ம ஜனங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்துறது இல்லை, ஆலயத்துக்கு தான் வந்துட்டு போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, திரும்ப உலக வேலைக்கு என்ன செய்கிறாங்க, அர்ப்பணித்து போகிறாங்க. இப்படி உலக வேலைக்கு அர்ப்பணித்து போகும்போது நமக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் கிடையாது. அந்த நாள் பரிசுத்தமான ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யக்கூடாது, எந்த வேலையுமே செய்யக்கூடாது. காலையில் ஆராதனைக்கு போயிட்டு வந்தாச்சு, இனி நம்ம என்ன செய்யலாம், நம்ம வேலைகளை செய்யலாம்னு சொல்லி செய்யக்கூடாது. அந்த நாள் கர்த்தருக்காக நம்ம என்ன செய்யணும், ஒதுக்கணும். 6 நாள் என்ன செய்யணும், வேலை செய்வாங்க, 7 நாள் ஓய்ந்திருப்பாயாகன்னு சொல்கிறார். நீ ஆனாலும் குமாரனாலும் குமாரத்தி ஆனாலும் வேலைக்காரனாலும் வேலைக்காரினாலும் என்ன செய்யணுமா, ஓய்ந்திருக்குன்னு தான் கர்த்தர் என்ன சொல்கிறார், நமக்கு கொடுத்தா 10 கற்பனையில் என்ன சொல்கிறார் சொல்லியிருக்காரு. அதை நம்ம என்ன செய்யுது, பின்பற்றும் போது தான் நமக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் வருது. அதை பின்பற்றாதபடிக்கு நான் ஓய்வு நாள் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப நம்ம உலக வேலைக்கு போனோம் அப்படின்னா அது நமக்கு என்ன செய்யாது, ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் கர்த்தர் நமக்கு சொன்ன சட்டத்திட்டங்கள் படி நம்ம நடந்தால் மாத்திரம்தான் நமக்கு என்ன செய்யுது, ஆசீர்வாதம் உண்டு. இல்லைன்னா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. ஆனால் அதே போல் நமக்கு பார்த்ததில் நம்ம என்ன செய்கிறோம், கர்த்தர் மேல் மாத்திரம் தான் என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். உலகத்தின் மேல் நம்ம நினைச்சக்கூடாது, நம்பிக்கை கூடாது. உலக ஜனங்கள் மேல் நினைச்சக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா ஒரு குயவன் கர்த்தர் சொல்கிற இறைமையை சொல்கிறாரு 18வது இடத்துல, ஒரு குயவன் வீட்டுக்கு நான் போனேன், அங்கே என்ன செய்கிறேன்னா என்னுடைய வார்த்தையெல்லாம் உனக்கு தெரிவிப்பேன்னு சொல்கிறார். அது எப்படின்னு சொல்லி நாளை தினத்தில் பார்ப்போம். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பாராக.